புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். நாம் சொல்லுவோம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இன்னொரு சொல்லுவோம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு தலைப்பு. இந்த வசனத்தை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே தியானித்திருக்கிறோம். அதிலே கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாய் இருந்தார், எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளோடு கர்த்தர் இருந்தால் தியானித்த நாட்கள் உண்டு. கிதியோனை பார்த்து சொன்னார், கர்த்தர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிற. அப்போ அதை தியானித்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் அதிகமாய் பதிந்தது, கர்த்தரோ என்னோடு இருக்கிறார். வர தலைப்பிலே கர்த்தரோ, இந்த கர்த்தரு கர்த்தர் என்னோடு இருந்தார் இல்ல, கர்த்தரோ. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், கர்த்தரோ ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, கர்த்தரோ நித்திய ராஜா. கர்த்தரோ எனக்கு நித்திய ராஜா, கர்த்தரோ மெய்யானது. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தான். ஏனென்றால் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அந்த 31ஆம் அதிகாரம் 1 வசனம், அவன் ஒரு பிரதான மந்திரியாய் இருந்தான். கர்த்தர் இருந்தார் கூட, அமைச்சர் கூட இருந்தார், பார்வோனும் பார்வை குடும்பத்தாரும் எல்லாரும் இருந்தார்கள். நாட்கள் கடந்து வந்து அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது இப்ப யோசேப்பு எங்கே இருக்கிறார் என்றால் சிறைச்சாலையில். ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தர் அல்ல ஒருவரும் யோசேப்போடு இல்ல. யார் இருந்தது? கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை கொடுத்து அவனுக்கு தயவு கிடைத்து அவன் செய்ததெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதுக்கு நீங்களும் நானும் சொல்லலாம், கர்த்தர் இந்த கடந்த வருஷத்தில் இருந்தார். ஆனா எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு, எல்லாராலும் வஞ்சிக்கப்பட்டு, தனித்து விடப்பட்டு இருக்கும் பொழுது சிறைச்சாலையிலே யோசேப்போடு இருந்தவர் கர்த்தரோ, கர்த்தரோ என்னோட கூட இருந்தார். இன்றைக்கு இந்த கர்த்தரோ என்ற வார்த்தைகள் எவ்வளோ வார்த்தைகள் வருகிறது. ஒரு சுருக்கமா ஒரு 5 காரியத்தை கர்த்தரோ
என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ ஆதரவாயிருக்கிறார். கர்த்தரோ எனக்கு துணையாயிருக்கிறார். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரோ என்னை காக்கிறவராயிருக்கிறார். 2ஆம் மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். அவர் யார் நம்மில் நினைவாயிருக்கிறார்கள் எல்லாரும் மறக்கப்படலாம். கர்த்தரோ, அந்த வார்த்தைகள் நீங்கள் கர்த்தரோ. முதலாவது பாருங்கள், 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் இளையுமானவன். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் இளையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ, கவனிச்ச அந்த ரோ, கர்த்தரோ என் மேல் எப்போது நினைவாயிருக்கிறார். யார் என்னை நினைக்கிறார்களோ இல்லையோ, எல்லோரும் மறந்து கூட இருக்கலாம், மறந்தது போல காணப்படலாம். நானோ சிறுமை எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைத்து கொண்டே இருக்கிறார். பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தருடைய நினைவிலே நீங்கள் இருப்பீர்கள். என்னை நினைக்கிறதே இல்லை பாஸ்டர், என்னை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்றாங்க. யார் நினைக்கிறாங்க இல்லையோ, கர்த்தரை நினைச்சு இருக்கிறார். கர்த்தருடைய நினைவா இருக்கிறாரே. யாருடைய நினைக்கல, ஒருத்தர் நன்மை பெற்ற ஒருத்தரோட நினைக்கல. ஆனா கர்த்தரோ உண்மையில நினைவா இருக்கிறார். உன்னை நினைச்சினே இருக்க. ஐயோ, என் மகன் இப்படி பாடாப்படுறாளே, என் மகன் இப்படி பாடாப்படுறானே, தனித்து விடப்பட்டு இருக்கிறானே, இப்படி கைவிடப்பட்டு சொல்லியா இருக்கிறது. கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள், இந்த நாள் முதல் கொண்டு யாரு நினைவில் இங்கே இருக்கிறீங்க இல்லையோ, கர்த்தர் நினைவில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் நம்மை நினைச்சினே இருக்கிறார். அவர் நினைவா கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். எதற்காக நம்மை நினைவாயிருக்கிறார் பாருங்கள். 105ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் 105ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும். ஈசாக்கு என்கிற இடத்தில் உங்கள் பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். நீ எருசலேமுக்கு இட்ட ஆணையை நினைத்துக் கொள்ளுங்கள். என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். ஈசாக்கு கிட்ட ஆணையை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? நினைத்திருங்கள். இதே வசனம் ஈசாக்கு கிட்ட ஆணையை கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்கிறதை நாம் எல்லாரும் நம்மை நினைத்திருக்கிறார் என்கிறதை நினைத்திருங்கள். நினைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலே 105ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைத்திருங்கள் என்று சொல்கிற வசனம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும். 1 நாளாகமம் 16:16. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். நினைத்து இரு. அப்போ நம்ம நினைக்கிறோம், என் மேல கர்த்தர் நினைவா இருக்கிறார். கர்த்தரும் என் மேல் நினைவா இருந்து கொண்டே இருக்கிறார். நாளை நினைத்துக் கொண்டே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எதற்காக நம்மை நினைத்திருக்கிறார் என்று ஒரு வசனத்தை சொல்லி 2வது குறிப்புக்கு போகிறேன் பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. அதுதான் முக்கியம். ஒரு முடிவு தெரியல எனக்கு,
என் வாழ்க்கையில் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு எதிர்பார்த்து நிற்கிறேன், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன். இன்னைக்கு அது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் என்ன இல்லையா? உனக்கு தீமைக்கிறார், உனக்கு நன்மைக்கு. மகன் உனக்கு நன்மைக்கு, மகள் உனக்கு நன்மைக்கு. கர்த்தர், நம் கர்த்தரோ என்னை நினைவாயிருக்கிறார். எதற்காக நினைவாயிருக்கிறார்? நன்மை செய்ய, தீமைக்கல்ல. எது நடந்தாலும் அது உனக்கு நன்மைக்கு. ஆனால் இன்றைக்கு பொழுது விளைந்து சாயங்காலம் பொழுது போவதற்குள்ளே உனக்காக காரியத்தை தேவன் செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு இன்றைக்கு இரவே உனக்கு ஜெயமாயிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உன் காரியத்துக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்கிறார். காரணம் தெரியுமா? உண்மை கர்த்தரோ என்னை நினைவாய். இரண்டாவது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தரோ, அங்கே பாருங்கள், கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ எல்லோரும் எனக்கு எதிர்த்து வந்தார்கள். ஆபத்து காலத்திலே எல்லாருக்கு எதிர்த்து வந்தார்கள். ஆனா ஒரே ஒருத்தர், யாரவர்? கர்த்தரோ எனக்கு ஆதரவா. எனக்கு யாருமே எனக்கு ஆதரவா பேசல, யாருமே எனக்கு ஆதரவா இருக்கல, ஆதரிக்கும் இல்லை, ஆதரவும் இல்லை. ஆனா யார் ஆதரவா இருந்தது? கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். எதற்காக கர்த்தர் ஆதரவா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். கர்த்தரோ ஆதரவா இருந்தார். அது நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும். ஆனா நாளைக்கு எப்படி? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். தப்புவித்து என் நிமித்தமும் தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு என்றார். ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். யார் சொல்கிறார்? அப்போ கர்த்தர் சொல்றார், இனிமேலும் நம்மளுக்கு ஆதரவாய் இருப்பேன். இதுவரைக்கும் ஆதரித்தேன், இனிமேல் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். சொல், என் பிள்ளைக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். யார் ஆதரவா இருக்கிறாங்க இல்லையோ, நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். சொல்லி நீ உன் பிள்ளைகளுக்கு வளர்ந்தாங்க, உன் குடும்பம் நினைக்காதே. நான் இனிமேல் உனக்கு ஆதரவாய் இருப்பேன், ஆதரவாய் இருப்பேன். உன்னை ஆதரிக்கிற தெய்வம் உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் கிளம்புகிறாய்? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமின் மேல் அவர்தான் ஆதரவை சொல்றாரு. ஆதரவாக இருப்பார், இருப்பேன் அல்ல, இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருக்க போகிறவர். அவர் எருசலேமில் ஆதரவாக இருப்பார். இனிமேல் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆதரவாக இருப்பார். காத்து தப்ப பண்ணுவார்.
விடுவிப்பார். உனக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார். உன் உச்சந்தலையிலே இருந்து உள்ளங்கால் வரையிலேயும் உன்னை ஆட்டி படைக்கிற ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சாப வியாதியிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். உன் சரீர பாடில ஒரு விடுதலை, வெளியே சொல்ல முடியாம சரீரத்துல ஒரு வேதனை இருக்குது, சொல்ல முடியல. கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தரோ ஆதரவாயிருந்து என்னை விடுவிப்பார். இந்த வியாதியிலிருந்து விடுதலை, இந்த வறுமையிலிருந்து விடுதலை, இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை, இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுதலை, இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தரே எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். நீ யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, கடன்காரங்க கேட்பாங்களே, தண்ணீர்காரங்க கேட்பாங்களே, வாடகை கேட்பாங்களே, கரண்ட் பில்லு கேட்பாங்களே, இப்படி இருக்குது. எல்லாவற்றையும் ஏற்றொழிலை செய்ய கர்த்தர் மேல் ஆதரவாயிருப்பார். உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த சாப கர்த்தர் அவர் கடந்து வந்து உன்னை விடுவிப்பாராம். எருசலேமின் மேல் ஆதரவாயிருந்து கர்த்தரோ ஆதரவாயிருந்து என்னை விடுவிப்பார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்து நன்மை செய்வார். மூன்றாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பிற்பாடு 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கவனித்தீங்களா? கர்த்தரோ எனக்கு துணையாய் இருக்கிறார். யார் துணை இருக்கிறார் இல்லையோ, ஆனா 16ஆம் வசனத்தை பாருங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்லி நிற்கையில் உத்தரவு சொல்ல நினைக்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஆனா கர்த்தரோ எனக்கு துணையாய் இருந்தார். ஒருத்தர் இல்லை. உன்னை இன்றைக்கு உனக்கு துணையாய் இருக்க ஒருத்தர் இல்லை. இன்றைக்கு முகத்தை பார்த்து சொல்லுகிறார். நீ இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதே வேளையை கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு ஒருவர் இல்லாவிட்டாலோ கர்த்தரோ உனக்கு துணையாய். கர்த்தரோ, நீங்கள் கவனியுங்கள், நான் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்திலே கர்த்தரோ நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ ஆதரவாயிருக்கிறார். கர்த்தரோ துணையாயிருக்கிறார். எதற்காக கர்த்தர் துணையாயிருக்கிறார்? ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆனா 7 மாத்திரம் வாசிக்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து என்னை வெட்கப்பட விட மாட்டா. நீ எடுத்த காரியத்தை செய்ய வெட்கப்படுகிறாய். நீ இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனப்பா, மகளிர் வரைக்கும் நீ வெட்கப்பட்டு போன, நீ வெட்கப்பட மாட்ட. கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து என்னை வெட்கப்பட விட மாட்டா. அதற்கு பதிலாக ஒரு காரியத்தை செய்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை
உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு பயந்திடாதே. யாருக்கு நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உனக்கு துணையா இருக்கிறார். யாரா இருக்கட்டும், கர்த்தரை தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தரோ எனக்கு துணையா இருந்து என்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதம்மா, பயப்படாதப்பா, உன்னை வாழ வைத்து காட்டுவேன். உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு என்று மற்றவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இனிமேல் தான் உன் வாழ்க்கையை துவங்கப் போகிறது. நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. சிறந்த வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு எதிர்காலமான ஒளிமயமான ஒரு எதிர்காலம் கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்வு நீ வாழ்ந்து காட்டுவ. கர்த்தருடைய தலைமை பெறப்படுவார். நான்காவதா 118 சங்கீதம் 13 வசனம். 118 சங்கீதம் 13 வசனம். என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு, கர்த்தரோ நீ என்னை தள்ளின கீழே உன்னை தள்ள பார்க்கறாங்க. குழி நோண்டி ஆழத்தை தள்ள பார்க்கறாங்க. உனக்கு என்னென்ன சூழ்ச்சி செய்வின, மாயம் மந்திரம் என்னென்ன செய்யணுமோ செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீயோ தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு. அந்த வார்த்தை எப்படிமா வந்திருக்கணும்? நீ என்னை தள்ளின கர்த்தர் நிறுத்தினார் சொல்லியிருக்கணும். நிறுத்தினார் சொல்லல, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. யார் உனக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க? ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது சாமுவேல் கல்லை எடுத்து நிறுத்தி, இம்மட்டும் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, உதவி செய்தார் என்று சொல்லி, எபினேசர், நமக்கு ஒரு எபினேசர் இருக்கிறார். உதவி செய்கிற எபினேசர் இருக்கிறார். பயந்துடா, ஐயோ எபினேசர் இல்லையே, நமக்கு ஒரு எபினேசர் உண்டு. அவர் தான் உதவி செய்கிறார். அவர் எதற்காக உதவி செய்கிறார் பாருங்க. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எபிரேயர் 2 அதிகாரம் 16 வசனம் 18 வசனம். எபிரேயர் 2 அதிகாரம் 16 18. கை கொடாமல் நம்மள ஆபிரகாம் விசுவாசுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஆபிரகாம் விசுவாசுடைய சந்ததி. நமக்கு கர்த்தர் கை கொடுப்பார். உனக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்த யாரும் நினைக்காது. பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். வல்லவர் உதவி செய்து எனக்கு வல்லவராயிருக்கிறார். கடைசியா 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். கர்த்தரோ என்னை காத்துக் கொள்வார். தீமைக்கு விலக்கி கர்த்தரோ என்னை காத்துக் கொள்வார். இந்த பிப்ரவரி மாதம் உன்னை காக்க கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு உன்னை ஏந்திக் கொள்ள தூதர்களை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்நாள் முதற்கொண்டு உன் போக்கையும்
உன் வரவையும் கர்த்தர் காப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பார். எதற்காக காக்கிறார்? 2 தீமோத்தேயு 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவித்தேன். 2 தீமோத்தேயு 1:12. அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவித்தேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். என்னை அவர் காப்பார். நான் ஒப்பு கொடுத்ததை கர்த்தரோ என்னை காத்துக்கொள்வார். எதற்காக காத்துக்கொள்கிறார் பாருங்கள். எரேமியா 31:10. எரேமியா 31:10-11 வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ம் தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து ம் இஸ்ரவேலை சிதறடித்தவர் ம் அதை சேர்த்துக்கொண்டு ம் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிடம் பலத்தவனுடைய கைக்கு ம் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். பலத்தவனுடைய கைக்கு உன்னை கர்த்தர் பலப்படுத்துவார். அவன் உன்னை விட பெரிய பராக்கிரமசாலிதான். ஆனா அவனை பார்க்கிறோம் நீ பெரிய பலசாலி. பலத்தவனுடைய பலத்தவனை கர்த்தரை விடுதலையாக்காதவராக இருக்கிறார். கர்த்தரோ என்னை காக்கிறவராயிருந்து என்னை பலப்படுத்துவார். பலசாலியை பார்க்கிறோம் என்னை பலவானாய் மாற்றுவார். ஏனென்றால் கர்த்தரோ என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ நம்மோடு இருக்கிறார். கர்த்தரோ நம் சபையோடு இருக்கிறார்.